Dear students, welcome to all 11th standard subject Zoology, Unit 3, Chapter 6, topic Transport of Gases. Transport of Gases அப்படின்ற டாப்பிக்கில் Transport of Oxygen and Transport of Carbon Dioxide பற்றி பார்க்கலாம். Transport of Oxygen எப்படி நடக்குது அப்படின்னா ரெண்டு மெத்தடில் நடக்குதுமா. அதாவது வந்து கரைதிறன் வடிவத்தில், அதாவது ஆக்சிஜனுக்கு வந்து சாலபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி. வாட்டரில் வந்து சாலபிள் எவ்வளோ தூரம் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கரைகிறதுனால ஒரு 3% ஆக்சிஜன் மட்டும் கரையக்கூடிய நிலையில் போகுது. ரிமைனிங் 97% ஆஃப் த ஆக்சிஜன் வந்து யாரோட கம்பைண்ட் ஆவாங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினோட கம்பைண்ட் ஆகி அது ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறி அதுக்கப்புறம் அந்த ஹீமோக்ளோபின் எடுத்துகிட்டு போய்ட்டு அழகாக ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்குள்ளே விட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த ரெண்டு மெத்தடில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. அதில் மெயின் மெத்தட் வந்து ஹீமோக்ளோபினோட கம்பைண்ட் ஆகி பண்ணுறது தான். மாலிகுலர் ஆக்சிஜன் இஸ் கேரிட் இன் பிளட் இன் 2 ways. எத்தனை வேல? ரெண்டு வழியில். பவுண்ட் டு ஹீமோக்ளோபின் வித்தின் த ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோக்ளோபினோட இணைந்து ஆக்சிஜன் கடத்தப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு இன் பிளாஸ்மா, பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் எடுத்து செல்லப்படுது. ஆக்சிஜன் இஸ் புவர்லி சாலபிள் இன் வாட்டர், ஸோ ஒன்லி 3% ஆஃப் த ஆக்சிஜன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் இட்ஸ் டிசால்வ்டு ஃபார்மில் செய்யக்கூடியது. அப்போ கரைந்த நிலையிலேயே ஆக்சிஜனை கடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒன்லி 3% மட்டும்தான் பண்ண முடியும். ரிமைனிங் 97% ஆஃப் த ஆக்சிஜன் யாரோட தான் கம்பைண்ட் ஆகிறாங்க? ஹீமோக்ளோபினோட கம்பைண்ட் ஆகி இன் அ ரிவர்சபிள் மேனர் மறுபடியும் பிரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கம்பைண்ட் ஆகும், டிஷ்யூஸ்குள்ளே போய்ட்டு இது ஆக்சிஜனை விட்டுட்டு ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் சேர்ந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறிடுறாங்கம்மா. ஆக்சி ஹீமோக்ளோபின் வந்து டிஷ்யூஸ்குள்ளே போனோடனே ஆக்சிஜனை விட்டுட்டு மறுபடியும் ஹீமோக்ளோபினாக வந்துடும். ஸோ அதனால் ரிவர்சிபிள் மேனர் நடக்கும். டு ஃபார்ம் ஆக்சி ஹீமோக்ளோபின் HbO2 அப்படின்னு சொல்கிறாங்க. The rate at which hemoglobin bind with oxygen is regulated by the partial pressure of O2. இது கம்பைண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணும்? ப்ரீவியஸ் கிளாஸே பார்த்துருக்கோம். ஆக்சிஜன் போய்ட்டு ஹீமோக்ளோபினோட சேர்கிறதுக்கு பார்ஷியல் ப்ரெஷர், அந்த பகுதி அழுத்தம் வேணும். அதோட உதவினால் கம்பைண்ட் ஆகிட்டாங்க. ஈச் ஹீமோக்ளோபின் கேரி மேக்ஸிமம் 4 molecules ஆஃப் ஆக்சிஜன். ஒவ்வொரு ஹீமோக்ளோபினும் எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க? 4 molecules ஆஃப் ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகுறாங்க. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின், டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின். எப்படி ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆக போகுது, எப்படி டிஸ்அசோசியேட் ஆக போகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் சேரணும் இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் வேணும்? அல்வியோலையில் உள்ள ஹை PO2, அதாவது அல்வியோலையில் உள்ள ஆக்சிஜனோட பகுதி அழுத்தம் பார்ஷியல் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது? நல்லா ஹையாக இருக்குது. அடுத்து CO2, கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலையில் பார்ஷியல் ப்ரெஷர், கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அடுத்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாம் எதுக்கு ஃபேவராக இருக்குது? ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோக்ளோபின். சரிங்களா? அதுக்கு இது எல்லாம் இப்போ வந்து அல்வியோலையோட வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் நல்லா ஹையாக இருக்குது, மற்றது எல்லாமே லோவாக இருக்கிறதுனால ஆக்சிஜனோட என்ன பண்ணிடுச்சு? ஹீமோக்ளோபின் கம்பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறிடுச்சு. டிஷ்யூக்கு போன உடனே அது ரெண்டு பிரியணும் இல்லையா? டிஷ்யூவில் கொண்டு போய்ட்டு ஆக்சிஜனை விடணும் இல்லையா? அப்போது ரெண்டு பிரியணும்ல, பிரியறதுக்கு என்னென்னலாம் வேணும்? டிஷ்யூவில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மி, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அதிகம். அங்கே அப்படியே உல்ட்டாவாக சொல்லணும். அதே மாதிரி ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகம், டெம்பரேச்சர் அதிகம். ஸோ இதனால் ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் பிரிஞ்சிடும். சரியா? ஆக்சி ஹீமோக்ளோபின்லேருந்து அழகாக ஆக்சிஜன் பிரிஞ்சு டிஷ்யூஸ்குள்ளே போய்டும், ஹீமோக்ளோபின் தனியாக வந்துடுவாங்க. இப்படி இதனால தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கேசியேஜ் எக்ஸ்சேஞ்ச் அழகாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்மாய்டு கர்வ். சிக்மாய்டு கர்வ் இம்பார்ட்டன்ட்மா, 2 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த சிக்மாய்டு கர்வுங்கிறது எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து எவ்வளோ வந்து லிசன். ஸோ இந்த டயக்ராம்க்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சிஜன் பிரிகை வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் பிரிகை வளைவு அல்லது சிக்மாய்டு கர்வ்னு சொல்ல போகிறோம். சிக்மாய்டு கர்வுங்கிறது ஷேப்பில் இருக்கும். is obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against PO2, partial pressure of oxygen. This curve is called oxygen hemoglobin dissociation curve.
S-shaped curve has a steep slope for partial pressure of axon value between 10 and 50 mmHg, and then flatten between 70 and 100 mmHg. See the graph. இங்கே வந்து partial pressure வந்து கொடுத்துட்டோம், value 20, 40, 60, 80, 100 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து partial pressure என்ன மெஷர்மெண்ட் mmHg மேர்க்குரியில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20, 40, 60, 80, 100 அப்படின்னு இந்த ஆக்சிஸில் கொடுத்துருக்கிறது, ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ வந்து ஆக்சனோட செறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஹீமோக்ளோபினில் வந்து ஆக்சன் எவ்வளோ வந்து செறிவு இருக்குது அப்படின்றத வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் வித் ஆக்சிஜன் எவ்வளோ வந்து சேச்சுரேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போது பார்ஷியல் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 to 50 mmHg இருக்கும்போது அந்த லைன் எப்படி இருக்குது, கொஞ்சம் செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கா, ஓரளவுக்கு மொரார்லெஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 70 to 100 இருக்கும்போது ஓரளவுக்கு சீராக தட்டையாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, ஃப்ளாட்டாக போகிற மாதிரி மொரார்லெஸ் ஃப்ளாட்டாக போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்அசோசியேஷன் கர்வ் எப்படி இருக்குது, என்ன அல்பபெட் லெட்டர் மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு எஸ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ் ஷேப்டு கர்வ் அல்லது சிக்மாய்டு கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சன் பிரிகை வளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அண்டர் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேன் டெலிவர் அபவுட் 5 ml ஆஃப் O2 டு த டிஷ்யூஸ். ஒவ்வொரு ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் உடற்செயலியல் நிகழ்ச்சியின் போதும் ஒரு 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எவ்வளோ ஆக்சிஜனை திசுக்களுக்கு அளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ml ஆக்சிஜனை வந்து திசுக்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது, CO2 ஃப்ரம் த டிஷ்யூ செல்ஸ் டு த லங்ஸ் இன் 3 ways. திசுவில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடானது லங்ஸுக்கு வரணும், லங்ஸ்லேருந்து வெளில போகணும். அதுக்கு 3 மெத்தடு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு இன் பிளாஸ்மா, ஃபவுண்ட் டு ஹீமோக்ளோபின் as bicarbonate ions in plasma அப்படின்னு 3 methods. Dissolved in plasma அப்படிங்கும்போது about 7 to 10% of the carbon dioxide மட்டும்தான் பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஹீமோக்ளோபினோட பார்க்கும்போது பவுண்டு ஹீமோக்ளோபினோட கம்பைண்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீமோக்ளோபின் டு ஃபார்ம் கார்பமினோ ஹீமோக்ளோபின் HbCO2. இந்த மெத்தடில் எவ்வளோ ஹீமோக்ளோபின் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 25% ஆஃப் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இஸ் பவுண்ட் அண்ட் கேரிட் இன் தி RPC as கார்பமினோ ஹீமோக்ளோபின். அதாவது CO2 ப்ளஸ் Hb gives rise to கார்பமினோ ஹீமோக்ளோபின். அதிகப்படியாக எப்படி தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வெளிப்படுது அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பைகார்பனேட் அயான்ஸ் as bicarbonate ions in plasma. About 70% of the carbon dioxide எப்படி தான் வெளியேற்றப்படுது, பைகார்பனேட் அயான்ஸாக தான் வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி பைகார்பனேட் அயான்ஸாக வெளியேற்றப்படுறதுக்கு முக்கிய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் த டிகிரி ஆஃப் ஹீமோக்ளோபின் ஆக்சினேஷன். பகுதி அழுத்தம் கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் வேணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ஹீமோக்ளோபின் ஆக்சினேஷன், ஹீமோக்ளோபின் எவ்வளோ வந்து ஆக்சினேட் பண்ணுது அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. RPC contain high concentration of the enzymes carbonic anhydrase whereas small amounts of carbonic anhydrase present in the plasma. RPCயில் என்ன என்சைம் வந்து அதிக கான்சன்ட்ரேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனிக் அன்ஹைட்ரேஸ். அதே பிளாஸ்மாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. RPCயில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அதிகமாக இருக்காங்க, பிளாஸ்மாவில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ டிஷ்யூவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அட் த டிஷ்யூ த partial pressure of carbon dioxide is high due to the catabolism. Catabolism அப்படின்னா என்ன, டீக்ரடேட்டிவ் ப்ராசஸ், உடையிற ப்ராசஸ். ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ண போகுது, சிதைய போகுது. ஸோ அந்த மாதிரி சிதையும் போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 எப்படி இருக்கான், ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்கான். அந்த மாதிரி ஹையாக இருக்கிறதுனால அந்த CO2 எங்கே டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்டு த பிளட்.
எந்த ஃபார்மில் வந்து டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படியே கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஃபார்முக்கு போகாமல் HCO3 அப்படின்னு சொல்லும். HCO3 அண்ட் H+. இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு தான் வந்து பிளட்டுக்குள்ளே போயிட்டு என்ட்ராகும். டிஷ்யூவில் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டபாலிசம் நடந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ அழகாக என்ன பண்ணுது அப்படின்னா டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஃப்யூஸ் ஆகுறாங்க. எந்த ஃபார்மில் அப்படின்னு சொன்னால் HCO3- அண்ட் H+ அப்படின்ற அயான்ஸாக தான் உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறாங்க பிளட்டுக்கு வரும்போது. ஸோ பிளட்டில் இப்போ எப்படி இருக்குது? பைகார்பனேட் அண்ட் ஹைட்ரஜனாக இருக்காங்க. when CO2 diffuses into the RPC it combined with water forming carbonic acid. பிளட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் என்னவாகிறாங்க பாருங்கள், டிஃப்யூசஸ் இன்டு த RPC இரத்த சிவப்பு அணுக்களுக்குள்ளே போனோடனே அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரோட கம்பைன் வித் வாட்டரோட கம்பைண்ட் ஆகி என்னவா மாறிடுது? கார்பானிக் ஆசிடாக மாறிடுது. இந்த கார்பானிக் ஆசிடாக மாறுறதுக்கு ஒரு என்சைம் வேணும் இல்லையா? அது எதன் மூலமாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். டே அண்டர்ஸ்டாண்ட்? ஆர்பிசிக்கு போகிறாங்க, ஆர்பிசிக்கு போயிட்டு வாட்டரோட கம்பைண்ட் ஆகி கார்பானிக் ஆசிடாக மாறாங்க. கார்பானிக் ஆசிடுங்கிறது H2CO3. இந்த கார்பானிக் ஆசிடாக மாறுறதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுது. தட் இஸ் கால்டு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். ஓகே, அடுத்தது கார்பானிக் ஆசிட் மாறிடுச்சுன்னு சொன்னோம். அது ஸ்டேபிளாக டீச்சர்? கிடையாது, அன்ஸ்டேபிள். கார்பானிக் ஆசிடாக மாறினாலுமே அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பேசாமல் இருக்குமா? உடனே டிஸ்அசோசியேட் ஆகிடும். நிலையற்றது அப்படிங்கிற போது டிஸ்அசோசியேட் ஆகி என்ன அயான்ஸாக மாறும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ளஸ் பைகார்பனேட் அயான்ஸாக பிரிஞ்சிடும். கார்பானிக் ஆசிட் அன்ஸ்டேபிளுங்கிறதுனால பிரிஞ்சு என்னவா மாறிடுறாங்க? ஹைட்ரஜனாகவும் பைகார்பனேட் அயான்ஸாகவும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ கார்பானிக் ஆசிட்ஸ் வந்து பைகார்பனேட்டாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிஞ்சுதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பைகார்பனேட் வந்து இப்போ எங்கே இருக்குது? பிளட்டில் இருக்கா? பிளட்லேருந்து எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் HCO3 பைகார்பனேட் மூவ் குயிக்லி ஃப்ரம் த RPC டு பிளாஸ்மா. பிளாஸ்மாலேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்களேன், கேரிடு டு த லங்ஸுக்கு போயிடுச்சு. லங்ஸுக்கு போயிட்டு அட் த அல்வியோலார் சைட் வேர் த PCO2 அல்வியோலையில் கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் இது வரைக்கும் புரிஞ்சுது இல்லையா? ஆர்பிசியில் இருக்கும்போது என்னவா மாறிடுது? பைகார்பனேட்டாக மாறிடுது. ஆர்பிசிலேருந்து எங்கே வந்துருச்சு? இப்போ லங்ஸுக்கு வந்துருச்சு. யார்? பைகார்பனேட். கார்பன் டை ஆக்சைடோட ஒரு ஃபார்ம் தான் பைகார்பனேட். லங்ஸுக்கு வந்துருச்சு. இப்போ அல்வியோலை, லங்ஸில் அல்வியோலை இருக்கு இல்லையா? அல்வியோலையில் கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸாக நடக்க ஆரம்பிக்குது. லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் CO2 அண்ட் வாட்டர். மறுபடியும் அங்கே வந்த உடனே பைகார்பனேட் என்னவா மாறிடுது? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாறிடுச்சு. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக மாறினோடனே அழகாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ லங்ஸில் உள்ள அல்வியோலையில் என்ன உருவாயிடுச்சு? கார்பன் டை ஆக்சைடு உருவாகி வெளியாயிடுச்சு. அப்போ உள்ளுக்குள்ளே கார்பன் டை ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு அங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளில எடுத்துக்கிட்டு வரும்போது கார்பன் டை ஆக்சைடு என்னவா மாறினுச்சு? ஹைட்ரஜன் ப்ளஸ் பைகார்பனேட் அயான்ஸ், அதாவது கார்பானிக் ஆசிடாக மாறி கார்பானிக் ஆசிட் ஹைட்ரஜன் அண்ட் பைகார்பனேட் அயானாக மாறி அங்கேருந்து மூச்சுக்குழலுக்கு வரும்போது மறுபடியும் அது கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெளியில் போகுது. சரிங்களா? See here, the CO2 trapped as bicarbonate ions at the tissue level. It is transported to the alveoli and released out as CO2. Every 100 ml of deoxygenated blood delivers 4 ml of CO2 to the alveoli for elimination. ஒவ்வொரு 100 ml deoxygenated blood வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை டெலிவர் பண்ணும் அப்படின்னா 4 ml of CO2வை டெலிவர் பண்ணும், எலிமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. See the equation. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் என்னவா மாறுது? H2CO3 மாறுது with the help of carbonic anhydrase. Reversible reaction. Next H2CO3 எப்படி பிரியுது பாருங்க. HCO3 plus H plus பைகார்பனேட் அயான் ஹைட்ரஜன் அயான்ஸாக பிரியுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் டிஷ்யூவில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா? டிஷ்யூவில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து
ஃபஸ்ட்டு என்னவா பிரிகிறாங்க, பைகார்பனேட்டாகவும் ஹைட்ரஜன் அயான்ஸாகவும் பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிசியில் வந்து கார்போனிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. கார்போனிக் ஆசிட் அப்படின்றது வந்து அன்ஸ்டேபிளுங்கிறதுனால பைகார்பனேட்டாகவும் ஹைட்ரஜனாகவும் என்ன ஆகிடுது, பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்பிசியிலேருந்து அல்வியோலைக்கு வந்து அல்வியோலையில் வரும்போது மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுறாங்க. இடையில தான் அவங்க மாறியிருக்காங்க. அல்வியோலைக்கு வரும்போது கார்பன் டை ஆக்சைடாக மாறிட்டாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் எக்ஸ்பிரேஷன் அப்போ ரிலீஸ் ஆகி வெளியில் போகுது. திஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சன் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.